வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் தயிரில் இருக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். தயிர் வந்து நமக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு உணவாக இருக்குது. ஸோ குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்குமே விருப்பமான ஒரு உணவு தான் தயிர். நம்முடைய உணவு பட்டியலில் தயிருக்கு நாம் ஒரு மிக முக்கியமான திட்டத்தை கொடுத்துருப்போம். தயிரில் நிறைய மருத்துவ நன்மைகள் அதிகமாக இருந்தாலும், ஆனால் நீங்கள் கால நேரம் பார்க்காம தயிரை சாப்பிட்டீங்க அப்படின்னா அது பல பிரச்சனைகள் ஏற்படுத்தும் அப்படின்றதையும் மருத்துவர்கள் உங்களுக்கு குறிப்பிடுறாங்க. அப்படின்னா தயிர் சாப்பிட்றதுக்கு எது சிறந்த நேரம் அப்படின்றத உங்களுக்கு ஒரு கேள்வி எழுது. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். தயிர் சாப்பிடுவதற்கு எது சிறந்த நேரம், தயிரை நீங்க சூடுபடுத்தி சாப்பிடலாமா வேணாமா, தயிருடைய மருத்துவ நன்மைகள்லாம் என்னென்ன, தயிரை நீங்க யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்ற அனைத்து தகவலையும் பார்ப்போம். அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்க தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். நீங்க நண்பகலுக்கு முன்பாக தயிர் சாப்பிடுவது தான் நல்லது. அதாவது கால நேரம் பார்க்காம நீங்க சாப்பிடக்கூடாது. நண்பகலுக்கு முன்பாக நீங்க தயிர் சாப்பிடணும். நண்பகலுக்கு முன்பாக அப்படின்னா காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடைப்பட்ட நேரத்தில் நீங்க தயிர் சாப்பிடலாம். ஒருபோதும் இரவுல நீங்க தயிர் சாப்பிடக்கூடாது. அதே போல நீங்க வெறும் வயிற்றிலையும் தயிர் சாப்பிடக்கூடாது. வெறும் வயிற்றில் நீங்க தயிர் சாப்பிட்டீங்கன்னா ரத்த அழுத்தம் பிபி ப்ராப்ளம் உங்களுக்கு வந்து ஏற்படுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. வெறும் வயிற்றில் நீங்க தயிர் எப்படி சாப்பிடக்கூடாதோ அதே போல நீங்க இரவுலையும் தயிர் சாப்பிடக்கூடாது. ஸோ ஒருபடி மேலே போய் இன்னும் ஒரு சில பேரெல்லாம் தயிரை வந்து சூடுபடுத்தி சாப்பிடுவாங்க. தயிரை சூடுபடுத்தி சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க தயிரை சூடுபடுத்தி சாப்பிடக்கூடாது. வேணும்னா நீங்க தயிர் கூட சிறிது சர்க்கரை சேர்த்து சாப்பிடலாம். அது உங்களுக்கு உடனடியாக உங்களுடைய உடலுக்கு எனர்ஜி ஆற்றலை வந்து கொடுக்கும். நீங்க இப்போ இந்த தயிரில் எண்ணெயை போட்டு கடுகு மிளகாலாம் போட்டு தாளிச்சு சாப்பிடுவாங்க பார்த்தீங்களா, அது போல நீங்க தயிரை சூடுபடுத்தி சாப்பிடக்கூடாது. ஸோ ஒரு சில பேர் வந்து தயிரை தினசரி சாப்பிடலாமா அப்படின்னு வந்து கேட்பாங்க. தயிரை வந்து நீங்க தினசரி எடுத்துக்கொள்ளக்கூடாது. தயிர் ரத்த குழாய்களில் அடைப்பை ஏற்படுத்தக்கூடியது. தொடர்ந்து நீங்க தயிர் சாப்பிட்டீங்க அப்படின்னா உடல் வீக்கம், அரிப்பு, அக்கி போன்ற பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு ஏற்படக்கூடும். தயிர் சாப்பிடுவதன் மூலம் உடல்ல கொழுப்பு அதிகமாக சேர்வதால ரத்த குழாய்கள்ல அடைப்பு, சர்க்கரை நோய் போன்ற பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு உருவாகும். எனவே நீங்க தினமும் தயிர் சாப்பிடுவதை தவிர்க்கணும். வாரத்துல 2 அல்லது 3 நாட்கள் நீங்க தயிர் எடுத்துக்கலாம். அதுவும் நீங்க ஒருவேளை மட்டுமே தயிர் சாப்பிடுவது உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. செரிமான அமைப்பை ஆரோக்கியமாக வைக்கிறது தயிர். தயிர் சாப்பிடுவதால செரிமான அமைப்பை நம்மளால ஆரோக்கியமாக வைத்திருவதற்கு முடியும். தயிர் சாப்பிடுவதால வயிறு தொடர்பான பல பிரச்சனைகள் வந்து நமக்கு உடனடி நிவாரணம் கிடைக்கும். உடலுக்கு தீங்கி விளைவிக்கக்கூடிய பாக்டீரியாக்களை அழிக்கக்கூடிய ஆற்றல் தயிருக்கு இருக்கு. சில ப்ரோபயோட்டிக்குகள் தயிரிலும் காணப்படுகிறது. இது நம்மளுடைய ஆரோக்கியத்திற்கு நம்ம எடுத்துக்கலாம், நமக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். செரிமானம் சார்ந்த மலச்சிக்கல், அஜீரணம் போன்ற எந்த விதமான பிரச்சனைகளையுமே நீங்க குணப்படுத்திக் கொள்ள வராமல் தடுக்க தயிரை எடுத்துக்கோங்க. நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்துகிறது தயிர். நோய் எதிர்ப்பு அமைப்பு வலுவாக இருக்கிறதுக்கு, அதாவது நோய் எதிர்ப்பு மண்டலம் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு, நம்மளுடைய இம்யூன் பவரை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கு நம்ம தயிரை எடுத்துக்கலாம். இதன் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன நோய்களான காய்ச்சல், சளி போன்ற பிரச்சனைகளை தொடங்கி பலவிதமாக நமக்கு சீசனாக அட்டாக் ஆகக்கூடிய வைரஸ் அல்லது தொற்று நோயும் எதிர்த்து போராடக்கூடிய திறனை நம்ம பெற்றுக்கலாம். நம்மளுடைய உணவில் நம்ம தயிர் சேர்த்துக்கொள்ளும் போது நம்மளுடைய உடல் வலுவடைய ஆரம்பிக்கும். ஸோ நம்மளுடைய பாடி வந்து ஸ்ட்ராங் ஆகும் மற்றும் எந்த விதமான சீசனாக அட்டாக் ஆகக்கூடிய நோய்களுக்குமே நம்ம ஆளாக மாட்டோம், ஸ்ட்ராங்காக இருப்போம். உங்களுடைய உடல் எடையை நீங்கள் குறைக்கணுமா, உடல் எடையை குறைக்கிறதுல நன்மை பயக்கக்கூடியது தயிர். நீங்கள் எடுத்துக்கோங்க. உடல் எடையை குறைக்க பல்வேறு டயட் திட்டங்களை நீங்கள் முயற்சிட்டு அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு எந்த பலனும் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் தயிரை வந்து எடுத்து தொடங்குங்க. தயிரில் கால்சியம், பொட்டாசியம், மெக்னீசியம், புரதம், விட்டமின் பி, விட்டமின் சி, விட்டமின் ஏ, விட்டமின் கே மற்றும் விட்டமின் இ போன்ற ஊட்டச்சத்துக்கள்லாம் இருக்குது. இதோடைய நுகர்வு உங்களுடைய எடையை கட்டுக்குள்ளே வச்சிருக்கும். ஸோ உங்களுடைய அந்த தேவையில்லாத கொழுப்புகளை கரைக்கிறதுக்கும் இதுக்கப்புறமும் உங்களுடைய உடம்புகளில் கொழுப்புகள் தேவையில்லாமல் சேராமல் பாதுகாத்து உங்களுடைய உடல் எடையை நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு தயிர் உதவிகரமாக இருக்கும். எலும்புகளை குறிப்பாக வலுப்படுத்தும் தயிர். ஸோ தயிரில் கால்சியம் சத்து இருக்குது. ஸோ அதிகமாக கால்சியம் சத்து இருக்கிறதால இந்த கால்சியம் எலும்பு ஆரோக்கியத்திற்கு மிகவும் நன்மை பயக்கும். குறிப்பாக உங்களுக்கு இந்த எலும்பு சார்ந்த பிரச்சனைகளான ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு நோய் போன்ற எலும்புகள் சார்ந்த பல பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தயிரை தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் போது இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு கியூர் ஆகிடும். நாளடைவில் இந்த ப்ராப்ளம் வராத அளவுக்கு நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம். மெக்னீசியம் தயிரில் நல்ல அளவில் இருக்கிறதால இது எலும்புகளை வலுப்படுத்துது. ஸோ இந்த மெக்னீசியம் என்ன பண்ணும் அப்படின்னா தயிரில் இருக்கக்கூடிய கால்சியம் சத்தை உறிஞ்சி உங்களுடைய எலும்புகளையும் பற்களையும் உங்களுக்கு வலுப்படுத்தும். இதயத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு தயிரை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ தயிரில் கொலஸ்ட்ரால் வந்து மிகவும் குறைவாக இருக்கிறதால உடலின் ரத்த அழுத்தம் உங்களுக்கு கண்ட்ரோலாக இருக்கும். அதாவது பிளட்ல அந்த பிபி வந்து உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் ஆகிற ரத்த அழுத்தம் வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கலாம். நீங்கள் உயர் ரத்த அழுத்தம் இருந்தாலும், ஸோ இந்த ஹை பிபின்னு சொல்லுவாங்க, ஹை பிளட் ப்ரெஷர் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். ஸோ இந்த உயர் ரத்த அழுத்தம் உங்களுக்கு இருந்தாலும் தயிர்
தயிர் வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது இது பயனுள்ளதாக இருக்கும். அந்த ப்ராப்ளத்தை நீங்கள் க்யூர் பண்ணிக்கலாம். தயிரை நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போது இதயம் சார்ந்த நோய்களான மாரடைப்பு போன்ற எந்த விதமான பிரச்சனையுமே உங்களுக்கு இருக்காது. அதை குறைச்சிக்கலாம். தயிரை ஒரு சில உணவுப் பொருட்களோட நீங்கள் சேர்த்து சாப்பிடக்கூடாது. அப்படி நீங்கள் சேர்த்து சாப்பிடும் போது அது உங்களுக்கு தீமைகளை தான் ஏற்படுத்தும். ஸோ குறிப்பாக நீங்கள் தயிரையும் மீனையும் சேர்த்து சாப்பிடக்கூடாது. அதே போல் நீங்கள் தயிரையும் வெங்காயத்தையும் சேர்த்து சாப்பிடக்கூடாது. தயிரையும் வெங்காயத்தையும் நீங்கள் சேர்க்கும்பொழுது அது தோல் அலர்ச்சிகளை ஏற்படுத்தும். உங்களுடைய தோலில் தடிப்புகளை ஏற்படுத்தும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தயிர் ஒரு குளிர்ச்சியான பொருள், வெங்காயம் ஒரு வெப்பமான பொருள். இது ரெண்டுமே சேரும் பொழுது உங்களுக்கு அந்த பிரியாணி ரைத்தா, அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த வெங்காய பச்சடின்னு சொல்லுவீங்க பார்த்தீங்களா, தயிர் பச்சடி வெங்காய பச்சடிலாம் பேர் சொல்லுவீங்க இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி நீங்கள் அதை எடுத்துக்கூடாது. அப்படி எடுத்துக்கும் பொழுது உங்களுடைய தோள்களில் தடிப்புகள் உங்களுக்கு வரலாம். அதாவது ஸ்கின் டிசீஸ் அது வந்து ஏற்படுத்தும். ஸோ அதனால் நீங்கள் ரைதா வடிவில் வெங்காயத்தையும் தயிரையும் சேர்த்து சாப்பிடக்கூடாது. குறிப்பாக நீங்கள் மாங்காவையும் தயிரையும் சேர்த்து சாப்பிடக்கூடாது. ஸோ இந்த மாம்பழம் தயிர் வந்து நீங்கள் சேர்க்கக்கூடாது. அதே போல் எந்த விதமான ஒரு ஆயில் ஃபுட்ஸ் எண்ணெய் உணவுகளையுமே நீங்கள் தயிரோடு சேர்த்து சாப்பிடக்கூடாது. ஆகையால இந்த உணவுகள் எல்லாத்தையுமே நீங்கள் தயிரோடு சேர்த்து சாப்பிடாதீங்க. இது உங்களுக்கு தீமைகளை தான் ஏற்படுத்தும். கூடுமான வரைக்கும் இந்த உணவுகளை தயிரோடு சேர்த்து சாப்பிட்றத நீங்கள் குறைச்சிக்கோங்க, அல்லது முற்றிலும் நீங்கள் நிறுத்தி விடுவது ரொம்பவே நல்லது. கூடுதலாக யாரெல்லாம் தயிர் சாப்பிடக்கூடாது அப்படின்ற ப்ராப்ளத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போது நல்லா புளித்து இருக்கக்கூடிய தயிரை ரத்த அழுத்தம், அதாவது பிபி ப்ராப்ளம் இருக்கிறவங்களும், பித்தக்கோளாறு இருக்கிறவங்களும், வயிற்றுக்கோளாறு இருக்கிறவங்களும் தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ நல்லா புளித்து இருக்கக்கூடிய தயிரை நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. ஃப்ரிட்ஜில் வச்ச குளிர்ச்சியான தயிரை உடனே உணவில் நம்ம சேர்த்து சாப்பிடக்கூடாது. இது காமனாக எல்லாருக்குமே பொருந்தும். ஸோ ஃப்ரிட்ஜில் நீங்கள் தயிரை வச்சுட்டு அந்த குளிர்ச்சியான தயிரை உடனே நீங்கள் உணவில் சேர்த்துக்கூடாது. இதனால் ஏற்கனவே உங்களுக்கு அஜீரண கோளாறு, மூச்சிரிப்பு, ரத்த சோகை, மஞ்சள் காமாலை நோயெல்லாம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் நீங்கள் இந்த ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கக்கூடிய தயிரை வந்து நீங்கள் சாப்பிடக்கூடாது. அது உங்களுக்கு அந்த ப்ராப்ளத்தை உங்களுக்கு அதிகப்படுத்தலாம். ஸோ இந்த வகையில் இருக்கக்கூடிய இந்த நோய் வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய மக்கள், அதுக்கப்புறம் இந்த ப்ராப்ளத்தில் இருக்கிறவங்கலாம் தயிரை எடுத்துக்கொள்ளாமல் தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. மற்றவர்கள் தயிரை வந்து போதுமான அளவுக்கு உங்களுடைய உணவுகளை சேர்த்து சாப்பிடுங்க. அதில் இருக்கக்கூடிய ஆரோக்கியமான மருத்துவமைகளை பெற்று நீங்களும் நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.